நம்மளை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறாருன்னா அப்போ நம்ம யாருடையவர்கள்? அவருடையவர்கள். நம்மளை தனிப்பட்ட முறையில் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். நம்ம தாய் தகப்பன் புரிஞ்சு வச்சுக்கலன்னா என்ன, நம்ம கணவனோ மனைவியோ நம்மளை புரிஞ்சுக்கலன்னா என்ன, நம்ம பிள்ளைகள் நம்மளை புரிஞ்சுக்கலன்னா இல்லை. ஆனால் தேவன் உங்களை புரிந்து அவர் உங்களை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். உங்களை தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்ன செய்வீங்க, எங்கே போவீங்க, எங்கே வருவீங்க, எல்லாவற்றையும் அவர் உங்களை அறிந்து வைத்திருக்கிறார். உலகத்தில் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஞானிகள், எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறவங்களா இருக்கலாம், எவ்வளோ படித்தவங்களா கூட இருக்கலாம். அவங்களெல்லாம் என்ன பண்ணலை, தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. அவங்களெல்லாம் அவர் பேர் சொல்லி அழைக்கல. ஆனால் உங்களையும் என்னையும் அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீங்கள் யாரா வேணா இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை அறிந்திருக்கிறார். ரொம்ப பர்சனலாக, ரொம்ப தனிப்பட்ட முறையில் அவர் உங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் பேரை மட்டுமல்ல, உங்கள் அடையாளத்தையும் என்னவென்று சொல்ல அவரால் முடியும்.